ஓகே சார். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, Canva பத்தி பார்க்க போறோம். Canva ம். வந்து மோஸ்ட்லி எடிட்டிங் ஆப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அ, எடிட் பண்றதுக்கான நீங்க ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டீங்க அ, அப்டின்னா, அத நீங்க எப்படிலாம் எடிட் பண்ணணுமோ அந்த மாரிலாம் ஃபோட்டோஷாப்ஸ்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க இதுல ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். இப்ப அதுலலாம் நம்ம நெறைய டூல்ஸ் இருக்கும். எடுத்து ஒண்ணு ஒண்ணுத்தா யூஸ் பண்ணிக்கணும். இதுலலாம் அப்படி இல்ல. நமக்கு என்ன தேவையோ அந்த நேம் போட்டா கூட அதோட ரிலேட்டட் ஆனதெல்லாம் வரும். அத எடுத்து நம்ம போட்டு பண்ணிக்கலாம். இது ஒரு எடிட்டிங் ஆப். இந்த எடிட்டிங் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபார் அ. எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு இப்போ நாங்கலாம் போறோம் இல்லையா? இப்போ உங்க பேரனோ, பேத்திக்கோ ஒரு பர்த்டே வருது. இல்ல சன், டாட்டருக்கு ஒரு பர்த்டே வருது. நார்மலா அவங்க ஃபோட்டோ போடுறதுக்கும் கொஞ்சம் எடிட் பண்ணி அதிலேயே விஷஸ் போட்டு, குவாட்ஸ் போட்டு அத போஸ்ட்டா போடுறதுக்கும், அத ஸ்டேட்டஸா போடுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு இந்த Canva ஆப் தான் யூஸ் ஆகுது. இத பத்தி பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்க அப்படியே வரிசையா கேட்கலாம். நார்மலா இது Play Store ஆப் தான். Play Storeலயும் இருக்கு. Apple iPhone ஸ்டோர்ஸ்லயும் இருக்கு. நீங்க 2த்துல iOSலயும் உண்டு. ஸோ நீங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க ஆல்ரெடி இத யூஸ் பண்ணிருக்கிறனால நான் டைரக்ட்டா அத அப்படியே காமிச்சுர்றேன். ஸ்க்ரீன் கேன்வாவா? எல்லாருக்கும் பிரசன்ஸ் கேன்வா. Canva. கேன்வா. நீங்க அப்படியே போட்டீங்கனாலும் வரும். CANVA. ஓகேம்மா. ஆக்சுவலா எடிட்டிங்க்கு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ண ஆப் தான் இது. உட்கார்ந்து Photoshop பண்ணி ஒண்ணு ஒண்ணுத்தா எடிட் பண்ணிட்டே இருக்காங்களே, இதுக்கு இவ்ளோ ஆகுதே, இவ்ளோ நேரம் ஆகுதே, இத ஈஸியா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ண ஆப் தான் இது. ஸோ அதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நார்மலா எல்லா ஃபோன் மாரி தான் லாகின் ஐடி மட்டும் கேட்கும். லாகின் பண்ணி மெயில் லாகினோ, இல்ல Google அக்கவுண்ட் லாகினோ குடுத்துட்டீங்கன்னா, லாகின் ஆயிடும். லாகின் ஆனோனே உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் காட்டும். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் பிரசன்ட் ஆகுதா? ம். ஹோம் பேஜ் இப்படி தான் காட்டும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட், ஒயிட் போர்ட், யுவர் ஸ்டோரி, பிரசன்டேஷன், Instagram ஸ்டோரி, Instagram போஸ்ட், வீடியோஸ், Facebookனா Facebookக்கு போஸ்ட், பேக்ல கவர் வைக்கிறதுக்கு எப்படி, TikTok வீடியோ, லோகோ பண்றது. ஸோ இந்த மாரி நெறைய YouTube தம்ப்நெயில் என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கணுமோ எல்லாமே நம்ம இதுல எடுத்துக்கலாம். ஈவன் தோ இப்ப எல்லாமே நமக்கு வந்து இந்த இன்விடேஷன்ஸ்லாம் கூட அனுப்புறாங்க இல்லையா? அப்படியே ஃபோன்ல அனுப்புறாங்க இல்லையா? அந்த சேவ் த டேட் அப்படிலாம். ஸோ அதெல்லாமே Canvaல நம்ம மேக் பண்ணிக்கலாம். இதுல நெறைய இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இன்னைக்கு வந்து அந்த பர்த்டே ஸ்டோரீஸு, அ ஆனிவர்சரி போஸ்டர்ஸு அந்த மாரி போஸ்டர்ஸ் வந்து எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க ஹோம்ன்னு இருக்கிறதுல இது எல்லாமே இருக்கும். Instagram போஸ்ட் ஸ்கொயர்ன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேருந்து தான் நம்ம எடுத்து பண்ண போறோம். மத்தது எல்லாத்தையும் விட இதுதான் கொஞ்சம் ஆப்ட்டா இருக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறனால அதுதான் கொஞ்சம் ஆப்ட்டா இருக்கும். ஸோ அத எடுத்து பண்ணிக்கலாம். இப்ப இன்கேஸ் உங்களுக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்க இதிலயே கூட Instagram ஸ்கொயர்ன்னு அடிச்சீங்கன்னா, அதிலயே உங்களுக்கு வரும். சர்ச் Instagram வந்துரும். போஸ்டர்ஸ் ஆமா. இதிலயே சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கறனால, சோ அதிலயே டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு குடுத்துரும். சோ இப்ப நான் இத கிளிக் பண்ணி பண்றேன். எனக்கு அடுத்த ஒரு ஹோம் பேஜ்ல இதோ வந்துருச்சா? ஸ்கொயர் ஷேப்ல. ம். எங்க வந்திருக்கு? எங்க வந்திருக்கு? சொல்லு, சொல்லு. காட்டு. அ. வந்துருச்சா? காட்டுதா எல்லாருக்கும்? ரெக்டாங்குலர்ல ஒண்ணு இருக்கு. தேர்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன், ஃபோர்த் ஒன்னா? ஓகே. ஒரு நிமிஷம். காட்டுதா இப்போ எல்லாருக்கும்? ம். ம். ஆக்சுவலா வந்து அந்த பேஜ் குடுத்தோனே அது அடுத்த டேப் ஒண்ணு ஓப்பன் ஆயிடுச்சு. என்னோட லேப்ல யூஸ் பண்றனால. சோ இப்ப ம். காட்டுது இல்லையா? சோ அந்த ம். அந்த Instagram ஸ்கொயர்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணனா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் எனக்கு. நார்மலா. புரியுதா எல்லாருக்கும்? இதுக்காவது ஏதாவது டவுட்னா நீங்க கேட்கலாம். புரியுது. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா நெறைய டவுட் வரும். ஓகே, ஓகே சார். நீங்க பண்ணி பாருங்க. இப்ப இது மாரி இருக்கும். இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே கை வைக்கிறேன். டிசைன்ஸ்ன்னு இருக்கும், எலிமென்ட்ஸ்ன்னு இருக்கும், டெக்ஸ்ட்ன்னு இருக்கும், பிராண்ட், அப்லோட்ஸ், ட்ரா, ப்ராஜெக்ட்ஸ், ஆப்ஸ், ஆடியோ. இவ்ளோ தான். நமக்கு Photoshopல இருக்கிற மாரி கட் பண்றதுக்கு, அந்த மாரி நெறைய டூல்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு 5 டூ 6 டூ 7 டூல்ஸ் தான் இருக்கும். இதுல நம்ம ஒரு 4 டூல் வச்சே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாரி எல்லாம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்ப வந்து டிசைன்ஸ்ல இதோ குடுத்துருக்காங்க இல்லையா? நான் இப்ப இத கிளிக் பண்ணா இந்த டிசைன்ஸ் வருது. இங்க அதே மாதிரி இங்க கிங் மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க இல்லையா? அது தெரியுதா எல்லாருக்கும்? ம். அது வந்து ப்ரோ வெர்ஷன் அப்டின்னா நம்ம அதுக்கு பணம் கட்டணும். அது இல்லாமயே நமக்கு நெறைய கிடைக்கும். அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஒண்ணுத்துக்கு இது குடுத்துருக்கேனா, திரும்ப இங்க ஒரு பிளஸ் சிம்பல் இருக்கா? அத குடுத்தீங்கன்னா, அடுத்தடுத்தா உங்களுக்கு பேஜ் அதுக்கு கீழ ஆட் ஆயிட்டே வரும். அது ஆட் பேஜ். அடுத்த பேஜ்ல நான் இப்ப ஹேப்பி பர்த்டேக்கு பண்றோம் இல்லையா? சரி ஓகே. ம். நான் இப்ப ஹேப்பி பர்த்டே போஸ்டர் ஒண்ணு வைக்கிறேன். ஓ! காட்டுதா? ஹேப்பி பர்த்டே ம். ஆன் யுவர் ஸ்பெஷல் டே அப்டின்னு சொல்லிட்டு ம். ம். அப்படி புரியுதா? இல்ல நான் ஃபாஸ்ட்டா ஏதாவது போறேன்னா, நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா, நான் திரும்ப ஸ்லோவா இல்ல, இல்ல போவேன். என்னோட கொஸ்டின் இது மாரி ஹேப்பி பர்த்டேன்னு நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? அதுல ஆமா, ஆமா. இருக்கும். ஹேப்பி ஆ. பர்த்டேன்னு ஏதோ ஃபோட்டோ வச்சுக்கலாம் இதுல.
இப்ப இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மொத்தம் 3 எடுத்திருக்கேன். ஒண்ணு வந்து இந்த மாரி டிசைன்ஸ்ல இருக்கு. அடுத்தது ஓகே, இந்த ஓகே, ஓகே, ஓகே. அடுத்தது இந்த மாதிரி. இப்ப இதுல வந்து ஃபோட்டோ இருக்கு இல்லையா? இப்ப நான் இந்த ஃபோட்டோவ டெலீட் பண்ணிக்க போறேன். இத கிளிக் பண்ணி, இந்த பாக்ஸ கிளிக் பண்ணி, டெலீட் ஆப்ஷன் குடுத்து, டெலீட் இமேஜா ஃப்ரேமான்னு கேக்குது. நான் இமேஜ் குடுத்தேன்னா, இந்த பொண்ணோட ஃபோட்டோ டெலீட் ஆயிடும். ஃப்ரேம் குடுத்தேன்னா, இந்த பாக்ஸ் ஸ்கொயரே டெலீட் பாக்ஸ். ஆயிடும். நான் இப்போ இமேஜ டெலீட் பண்ண போறேன். அந்த இமேஜ் டெலீட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னா, இந்த சைட்ல அப்லோட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா? ம். அத கிளிக் பண்ணிட்டேன்னா, அப்லோட் ஃபைல்ன்னு காட்டும். இதோ அதுல ஆல்ரெடியே நான் ஒரு ஃபோட்டோ சும்மா எடுத்து வச்சிருக்கேன். சோ அந்த ஃபோட்டோவ நான் இப்ப இங்க அப்லோட் பண்ண போறேன். ம். ஸோ ஐஃபோன்ல ஃபர்ஸ்ட் எப்படி கிளிக் பண்ணணும் இந்த ஹோம் பேஜ் திறக்கிறதுக்கு? ஆப் இருக்கும் மேம். ஆப்ப அந்த டவுன்லோட் ஆப் வழியா. ஆமா. கேன்வான்னு ஆப் இருக்கு நமக்கு. Play ஓகே, Storeல ஓகே. போனீங்கன்னா, ம். கேன்வான்னு சொல்லிட்டு ஆப் இருக்கு. நான் ஆப்போட லிங்க்கையுமே போடுறேன். ம். ஸோ அந்த ஆப்போட லிங்க் போட்டீங்கன்னா, ஆப் டவுன்லோட் ஆயிடும். நம்ம நார்மலா Google லாகின் ஐடி குடுத்து லாகின் பண்ணிக்க வேண்டியதான். ம். பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லையா? ஸோ அந்த ஆமா. மாதிரி ஹோம் பேஜ் ஒண்ணு அது கிரியேட் மாதிரி வரும். ஆமா. ம். அதுல வந்து நெறைய இப்ப விண்டோஸ். எனக்கு பர்த்டே போஸ்டர்ஸ் வேணுங்கிறனால, அந்த Instagram ஸ்கொயர் போஸ்டர் வந்து நமக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த பர்த்டே போஸ்டர்ஸ்க்கெல்லாம். ஸோ ம். அதனால அத கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டேன்னா, எனக்கு இதோ நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா? அந்த பேஜ் ம். ஓப்பன் ம். ஸோ ம். இதுல நான் வந்து ஹேப்பி பர்த்டேன்னு எடுத்திருக்கேன். அதோட டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதுல ம். ஏதாவது ஒரு ஃபோட்டோ வைக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ம். இந்த ஃபோட்டோ வச்சிருக்கேன். ஹேப்பி ம். பர்த்டே அப்டின்ட்டு. ம். ஸோ இப்ப இங்க ஹேப்பி பர்த்டே இல்லாம வேற ஏதாவது எ எனிதிங் வாட் ஆனிவர்சரி ஓகே. அப்டின்னா, ம். இப்ப நான் இங்க ஹேப்பின்னு இருக்கு இல்லையா? ம். அதையுமே நான் கிளிக் பண்ணி இப்டி டெலீட் பண்ணிட்டேன்னா அது போயிடும். இப்ப போயிட்டு அந்த அப்புறம் இடத்துல நான் வேற என்ன ம். வேணாலும் அடிச்சுக்கலாம். வெட்டிங் ஆனிவர்சரி ஆர் ஹேப்பி வேற டே, ஏதாவது ஹேப்பி வெட்டிங் எக்ஸ் ஆனிவர்சரி என்ன ஓகே. வேணுமோ அடிச்சுக்கலாம். ஃபார் ம். எக்ஸாம்பிள் நான் குடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட் புடிக்கல. எனக்கு இந்த ஃபாண்ட் வந்து புடிக்கல அப்டின்னா, அத செலக்ட் பண்ணிட்டு ம். அந்த ஃபாண்ட்டையும் மாத்திக்கலாம். இதோ இங்க காட்டுது இல்லீங்களா? நான் கிளிக் ம். பண்ண இடத்துல. சார் நம்ம எதுக்கு ம். வேணாலும் எழுதலாம். அந்த டெக்ஸ்ட் ஹேப்பி பர்த்டே மட்டும் இல்ல. பெஸ்ட் விஷஸ் ஃபார் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் கூட ஆமா, ஆமா அனுப்பலாம்ல. சார். ஓகே. கரெக்ட். இட் இஸ் an empty space for text. Anything you can ஆமா, text. ஆமா. ஓகே. டெக்ஸ்ட் நீங்க எது வேணுமோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே. இல்லப்பா எனக்கு இங்க இருக்கிறது இல்லாம இப்ப நான் இன்னும் வேற ஏதாவது வேர்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்டின்னா, இங்க டெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ம். ம். அத கிளிக் பண்ணிட்டேன்னா, இதுல நெறைய இருக்கும். உங்களுக்கு ஹெட்டிங் போல்டா வேணுமா? இல்ல சப்ஹெட்டிங் சைஸ்ல வேணுமா? இல்ல சும்மா கன்டென்ட் இருக்கிற மாரி வேணுமா? இது 3. இப்ப சும்மா சப்ஹெட்டிங் சைஸ்ல இருக்கு. இத பண்ணி இப்ப சும்மா ரேண்டமா நான் ஏதாவது ஒண்ணு நெறைய டைப் பண்றேன். ம். டைப் பண்ணிட்டு இத ம். வந்து இப்டி க்ளோஸ் பண்ணிட்டு, இத இப்டி இங்க வச்சுக்கிறேன். அவ்வளதான். ஓ! எனக்கு இது இங்க வேணா இங்க வச்சுக்கலாம். இல்ல இங்க வேணா இங்க வச்சுக்கலாம். இல்ல கீழ வேணா கீழ வச்சுக்கலாம். எங்க வேணுமோ நான் வச்சுக்கலாம். இப்ப எனக்கு வந்து இந்த கீழ விஷிங் எ வொண்டர்ஃபுல் டேங்கிறது பிடிக்கல. அத செலக்ட் ம். பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் குடுத்தேன்னா அது டெலீட் ஆயிடும். ம்ஹ்ம். இப்ப ம். சும்மா 60 பிளஸ்ன்னு நாங்க அடிக்கிறேன்னா, அந்த மாரி அடிச்சுக்கலாம். நம்ம ம். விருப்பம் அவ்வளதான். இந்த மாரி ம். அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போஸ்டர்ஸ். இதுலயும் அப்படிதான். இப்ப எனக்கு இந்த எலிமெண்ட்ஸ் புடிக்கலன்னா எடுத்துறலாம். இந்த லெட்டர்ஸ் புடிக்கலன்னா எடுத்துறலாம். எடுத்துட்டு எனக்கு இமேஜ் வேணும்னா, என்னோட இமேஜ இங்க வச்சிடலாம். ஸோ இது பர்த்டேக்கான போஸ்டர்ஸ். இது மாரி தான் நம்ம பண்ண போறோம். இப்ப கோட்ஸ்லாம் போட்டு டெக்ஸ்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆ. அதே மாரி எம்ப்டி ஸ்பேஸ். இந்த மாதிரி இப்ப அடுத்து ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கா சார்? இப்போ டெக்ஸ்ட். இப்ப நான் சும்மா டெக்ஸ்ட் மட்டும் போடுறேன். இப்ப ஏதாவது ஹேவ் அ வொண்டர்ஃபுல் டேன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ம். இது சும்மா எம்ப்டி ஸ்பேஸ். இதுல நம்ம தான் வொர்க் பண்றோம். ம். ஹேவ் அ வொண்டர்ஃபுல் டேன்னு இங்க குடுத்துட்டேன். இப்ப இது ஒயிட் கலர்ல இருக்கு. எனக்கு இந்த கலர் மாத்தணும். ஸோ இந்த பாக்ஸ நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, இங்க சைட்ல கலர் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஸோ ம். அத கிளிக் பண்ணிட்டேன்னா நெறைய கலர்ஸ் வரும். ஸோ எனக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர் நான் குடுத்துக்கலாம். கிளிக் பண்ணி ஓகே. கிளிக் பண்ணி குடுத்துக்கலாம். ம். எனக்கு இந்த மாரி கிரேடியன்ட்ஸ் கலர்ஸ் வேணும்னா கூட அந்த மாரி கலர்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எந்த மாரி கலர்ஸ் வேணுமோ அந்த மாரி கலர்ஸ நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ட மாத்திக்கலாம் இல்லையா? ஃபாண்ட். ஸோ நான் இப்ப இந்த கலர் குடுத்துருக்கேன். ம். அப்புறம் இந்த ஃபாண்ட் இந்த போஸ்டர்ஸ்க்கு நல்லா இல்ல. திரும்ப அந்த ஃபாண்ட்ட கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாரி வந்துரும். ஸோ இதுல வந்து எனக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அந்த மாதிரி நான் குடுத்துக்கிறேன். இங்க போய் அத நல்லா இத செலக்ட் பண்ணிட்டோம்னா, நமக்கு இந்த மாதிரி ஒண்ணு காட்டும். ஸோ அதுல டே ட்ரீம்னு இப்போ ஒரு ஃபாண்ட்ல இருக்கு. இப்ப எனக்கு வேற ஃபாண்ட்ல வேணும். ஸோ இந்த ஹரிசான்ன்ற ஃபாண்ட்ட நான் குடுத்துக்கிறேன். இப்ப அங்க அப்ளை ஆயிடும். ம். ம். எஸ்ன்னு குடுத்துக்கிறேன். அது அப்ளை ஆகும். இல்ல டிஎம் செரிஃப் டிஸ்ப்ளேன்னு குடுத்துக்கிறேன். அது எனக்கு அப்ளை ஆகும். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டேங்கிறத தூக்கி மேல போட்டுக்கிறேன். இப்ப எனக்கு திரும்ப ஏதாவது குவாட்ஸ் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ம். திரும்ப ஏதாவது குவாட்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப நான் அடிப்பேன். ஏதாவது சொல்றீங்களா? நைஸ் டு see you. ஆ. நைஸ் டூ சீ யூ. இப்ப இந்த ஃபாண்ட்ட தொட்டுட்டேன்னா, இப்ப ம். எனக்கு இதுல இந்த ம். மாதிரில வேணும், இந்த மாதிரில வேணும்.
ம். எனக்கு இதுவும் ஒரே ஃபாண்ட்ல இருக்கா? சோ நான் இப்ப ஃபாண்ட்ட மாத்திக்கிறேன். லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டாண்டர்டா டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கலாமா? கிரியேட் பண்ணி வச்சுட்டு, இதுல போட்டு நீங்க சேவ் பண்ணிட்டு, அப்பப்ப நீங்க மாத்திக்கலாம் சார். எனக்கு இப்ப யாருக்காவது நீங்க ஸ்டாண்டர்டா இது மாரி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க. இப்ப இல்ல ஹேப்பி ரமேஷ் ஒரு சிக்னேச்சரே போடுற ரமேஷ்னு போட்டு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் இருக்கும். அதை எடுத்துட்டு மேல ஏதாவது ஆமா. போடலாமா? பண்ணலாம் இப்ப இல்லையா? வந்து இந்த ஹேப்பி பர்த்டேங்கிறது நார்மலா இருக்கு இல்லீங்களா? ஆ ஆ இப்ப நீங்க அந்த பேர் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் யூஸ் பண்றேன் பாருங்க. ம். உங்க பேர் குடுத்துட்டேனா? ம். இங்க நீங்க ஏதாவது குவாட்ஸ் வேணுனா பாத்துக்கோங்க. இப்ப ஹேப்பி பர்த்டே இத தூக்கி நான் மேல வச்சுக்கிறேன். ம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ் பவித்ரான்னு ஒரு பேர் குடுத்துக்கிறேன். ம். அவ்வளதான். ஓ. ஹேப்பி பர்த்டே பவித்ரா ஆன் பை. யுவர் ஸ்பெஷல் டே பை ரமேஷ். உங்க பேர் வந்துருச்சு பாருங்க. ம், 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 ம். அவ்வளதான். இப்ப இது வந்து நீங்க அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணி அனுப்புற மாரி. இதே இந்த ஃபாண்ட் என்னன்னா டே ட்ரீம்ல இருக்கு. இந்த ஃபாண்ட் வந்து கேன்வால இருக்கு. இப்ப இதுவும் எனக்கு டே ட்ரீம்ல வேணும்னா, இத அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு, இங்க போயிட்டு டே ட்ரீம்னு நான் டைப் பண்ணேன்னா, அது எனக்கு வந்துரும். இது வந்துருச்சு பாருங்க. திரும்ப இத செலக்ட் பண்ணிட்டு, இல்ல பெருசா நான் வேணும்னா, இந்த பிளஸ் அமுக்குனேன்னா இன்னும் பெருசாயிடும். இந்த மைனஸ் அமுக்குனேன்னா இன்னும் சின்னதாயிடும். அவ்வளதான். ஹேப்பி பர்த்டே மிஸ் பவித்ரா பை ரமேஷ். இதுல நெறைய இருக்கு. சோ நான் இது வந்து உங்களுக்கு ஒரு பார்ட் மட்டும் தான். லைக் குட்டியான ஒரு பார்ட் மட்டும் தான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஒரு டேட் பர்த்டே எப்படி போடுவேன்? டேட் ஆ போடுறதுன்னா டேட். டேட் வேணா அவ்வளவுதான் மேம். திரும்ப இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதுல ஆ வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு, இன்னைக்கு டேட் என்ன? 9th 9th. ஆ 9th ஆஃப் மே 2024ஆ? ஆ சோ திரும்ப இத செலக்ட் பண்ணிட்டு, எனக்கு எல்லாமே ஒரே ஃபாண்ட்ல வேணும். டிஃபரண்டா நான் பண்ணது தெரியக்கூடாதுன்னா, இதுல என்ன ஃபாண்ட்ல இருக்கோ அந்த ஃபாண்ட்லயே நான் குடுக்குறேன். ஆ அவ்வளதான். ஓகே ஓகே. ஆ டேட்ட குடுத்துட்டேனா, இப்ப டேட் ம். எனக்கு எந்த இடத்துல வேணுமோ, அங்க போய் நான் பிளேஸ் பண்ணிக்க போறேன். ம் இங்க வேணும்னா இங்க வச்சுக்கலாம். இங்க வேணும்னா இங்க வச்சுக்கலாம். இல்ல கீழயே வேணும்னாலும் கீழ வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணுமோ, எங்க வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். ஓகே இதுதான். ஓகே. நம்ம ஜஸ்ட் இது அப்படியே இருக்கு. இல்ல எனக்கு இந்த கன்டென்ட்ட மாத்தணும்னா, இந்த எனக்கு இன்னும் வேற ஏதாவது தமிழ்ல போடணும்னா கூட, நீங்க தமிழ் டைப்பிங் ஓப்பன் பண்ணி, அதுல இல்ல உங்க WhatsAppல அந்த தமிழ் டைப்பிங்க அடிச்சு அதுல போட்டுட்டு, அத எடுத்து நீங்க இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கட் அண்ட் பேஸ்ட். ஆமா. இது இப்ப நார்மலா இருக்கு. இப்ப இதுல இந்த போஸ்டர்ல இந்த டெம்ப்ளேட்ல எலிமெண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணலாமா? இல்ல வேற ஏதாவது வேணும்னா, இப்ப இது வந்து நம்ம கிரியேட் பண்ண போஸ்டர் இல்லையா? இப்ப இதுல டிசைனுக்கு கீழ எலிமெண்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க குடுத்துட்டு, அங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு சர்ச் பார் ஓப்பன் ஆகும். அங்க பர்த்டேன்னு இப்ப நான் அடிக்க போறேன். எலிமெண்ட்ஸ் அப்டின்னா, நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். பர்த்டேன்னு அமிச்சா அது வருது பாருங்க நெறைய. ம். இப்ப இந்த பலூன் வேணுமா? நான் பலூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேக் வேணுமா? இந்த கேக் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாப்பி பர்த்டேங்கிறது வேணுமா? இந்த இது வந்து நானா கிரியேட் பண்றது. எனக்கு எலிமெண்ட்ஸ்னா அவங்களே குடுத்துருவாங்க. நான் என்ன வேணும்னு இப்ப நான் பர்த்டேக்கு பதிலா எனக்கு இப்ப ஃப்ளார் வேணும்னு கேட்கிறேன். எனக்கு ஃப்ளார் வேணும்ப்பா. எனக்கு ஃப்ளார்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கிறேன். ஃப்ளார்ஸா வரும் ஒரே. ம். சோ இந்த கிராபிக்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணனா இன்னும் நெறைய வரும். ஃபோட்டோஸ்ங்கிறது Googleல உள்ள ஃபோட்டோஸ் மாரி வரும். வீடியோஸ்ங்கிறது அது ரிலேட்டடான ஃப்ளார் வீடியோஸ் ஏதாவது வரும். ஃபோட்டோஸ்ல அழகா இருக்கு இல்லையா? சோ நான் இந்த செம்பருத்தி பூவ கிளிக் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே, நைஸ் டூ சீ யூ. இது நம்ம எப்படிலாம் வேணுமோ, எங்கெங்க என்னென்னலாம் வச்சுக்கலாமோ, அங்கங்க நம்ம வச்சுக்கலாம். ஆ இதுதான் எலிமெண்ட்ஸ். இப்ப ஃப்ளார்ஸ் இல்லாம வேற என்ன இருக்கும்? வேற என்ன ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப கேட்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அனிமல்ஸ் ஏதாவது வேணும். அனிமல்ஸ் ஏதாவது ஆட் பண்றேன். இப்ப கேட் அப்டின்னா, நான் கேட் ஆட் பண்ண போறேன். பலூன் இருக்கும். கலர் பலூன். கலர் பலூன். இருக்கும் சார். இதோ நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பலூன்னு இங்க அடிச்சோம்னா, பலூன்லாம் வரும். இதோ இருக்கு பாத்தீங்களா? நல்லா கீழ வச்சுக்கிறேன்ப்பா. அப்பதான் அழகா இருக்கும். எங்கம்மா இப்ப எடுத்து கூகுள் மீட்டு இதுவா சோ இந்த கலர்ஸ் பலூன் வேணும்னா, இந்த கலர்ஸ் பலூன் நான் வச்சுக்கலாம். எனக்கு இந்த கலர் திரும்ப இந்த டெம்ப்ளேட் புடிக்கலன்னா, திரும்ப இத ஹோல் செலக்ட் பண்ணனா, திரும்ப அந்த பாக்ஸ் காட்டும். திரும்ப போயிட்டு நான் வேற ஏதாவது இதுக்கு ரிலேட்டடான கலர்ஸ் ஏதாவது வேணா மாத்திக்கலாம். இதோ மாத்திக்கிறேன் பாருங்க. தெரியுதா மாறுறது? தெரியுதா எல்லாருக்கும் மாறுறது? ஆ ஆ தெரியுது. ஐ தெரியுது. திங்க் இந்த அப்ளிகேஷன் ஐ டோன்ட் நோ மத்த அப்ளிகேஷன் இப்ப தெரியாது. ஆ கேலரியில நெறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஐட்டம்ஸ். கரெக்ட்டா?
இஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட். அதாவது யூ இல்ல கேன் பிக் அண்ட் சூஸ் எனிதிங் இல்லையா? அதாவது நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. புரியல சார் நீங்க சொல்றது எனக்கு எப்படின்னு. இல்ல நீங்க இங்கேருந்து பிக்கப் பண்ணி தான் கேலரியில் இது எடுத்து தான் கேக்க கொண்டு வைக்கிறீங்க, பலூனை கொண்டு வைக்கிறீங்க, இது ஃப்ளவரை எதுவுமே கொண்டு நம்ம வைக்கிறீங்க. கேலரியில கிடையாது சார். அவங்களோட அப்ளிகேஷன்ல அவன் குடுத்துருக்கான். அவனோட அப்ளிகேஷன்ல இல்ல டிஃபால்ட்டாவே ஐ இது எம் சாரி, எல்லாமே இருக்கு. ஐ எம் சாரி, நம்ம கேலரி சொல்ல வரல. ஆ. அவனோட அப்ளிகேஷன் கேலரியில கொடுத்திருக்கான், நிறைய கொடுத்திருக்கான். தட் இஸ் ஆமா, அவன் ஆமா. அது அட்வான்டேஜ். எல்லாத்தையுமே நம்ம எடுத்து நம்ம கரெக்ட் போஸ்டர்ல கரெக்ட் அப்ளை கரெக்ட் பண்ணி கரெக்ட். யூஸ் பண்ணிக்கிறோம். இல்ல அவனோட அப்ளிகேஷன் கேலரியில இருக்கு. கரெக்ட். வாட் ஐ ஆமா. எம் சேயிங் அவனோட இஸ் அவன் ஃபோல்டர்ல வச்சிருக்கான், சோ தட் வி கேன் யூஸ் எனிதிங். கரெக்ட். ஆமா, ஆமா சார். ஆக்சுவலா அவனோட அப்லோட் அந்த பண்ணணும். அது ஃபுல்லாவே பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எதெல்லாம் யூஸ் ஆமா. பண்ணலாம் அப்படின்ட்டு. கரெக்ட். சோ இப்போ இத கிளிக் பண்ணிட்டேன் இல்லையா? இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு. எனக்கு லைட்டா வரணும்னா, இப்ப நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க நெறைய காட்டும். இப்ப நான் அந்த கேக்கோட கலரயே மாத்தலாம். இந்த கலருக்கு வேணும்னா, இந்த கலருக்கு மாத்திக்கலாம். சோ இந்த கலருக்கு வேணும்னா, இந்த கலருக்கு மாத்திக்கலாம். இதுல வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சின்னு ஒண்ணு இருக்கும். சோ அத கிளிக் பண்ணேன்னா, இந்த 100ல இருக்கு இல்லையா? அத கம்மி பண்ணனா, இப்ப அந்த ஃபோட்டோ கலர் அப்படியே டிம் ஆகும். இப்ப பாருங்க. சோ இது வந்து டிக்ரீஸ். ஒண்ணுமே ஆமா டிக்ரீஸ் ஆகும். திரும்ப எனக்கு இது வேணும்னா, அப்படியே லைட்டா நான் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல அதாவது எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு. இப்ப நான் அந்த சொல்லுங்க சார். கேக் கிட்ட வைக்கிறேன், அத கலரை ஆ. மாத்தோம்னாக்க ம். அத வச்சுட்டு மேல ஏதாவது தெரியல மேல எனக்கு இந்த. இங்க பாருங்க. இத வச்சுட்டு மேல எடிட் ஃபோட்டோ, ஃபிளிப்புக்கு பக்கத்துல ஒரு 4 கலர் பாக்ஸ் இருக்கு பாருங்க. ஆ, 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 அத ஆ. கிளிக் பண்ணி நான் அதோட கேக்கோட கலர மாத்துனேன்னா, இந்த கலர் மாறும். இருங்க டிரான்ஸ்பரன்சிய ஃபுல்லா வச்சு So, இப்ப பாருங்க. அ, ஆ. இப்ப நான் வந்து இந்த கலர் குடுக்குறேன். இங்க இந்த கலர் மாறுது. இப்ப நான் இந்த கலர் குடுக்குறேன். பர்பிள்ல இல்ல அது எடிட் ஃபோன் மேல இருக்கு. ஆனா சின்னதா இருக்கறனால தெரியல எனக்கு. ஆமா சார். எடிட் எடிட் ஃபோட்டோன்னு ஃபோட்டோ மேல இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல மேல இருக்கு. ரைட். ஆமா, ஓகே ஆமா. ஓகே. மேல இருக்கு. அதுதான் கேக்குறேன். ஹலோ. அப்புறம் சொல்லுங்க. வந்து இப்போ சப்போஸ் யாரோட பர்த்டே அவ ஃபோட்டோ வைக்கணும்னா, அந்த ஃபோட்டோவ எப்படி நீ அவங்க கிட்ட இருந்து வாங்கி இந்த அப்ளிகேஷன்ல எப்படி போடுவ? அதுதான் மேம். இப்போ நான் அந்த ஃபோட்டோ எனக்கு வேணும்னா, நான் WhatsAppல வாங்கி வச்சுக்குவேன். ஆ, நான் ஆல்ரெடி எனக்கு சேவ்ல தான் இருக்கும் அந்த ஃபோட்டோ. ஆ, இந்த 4ல அப்லோட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. கீழ நான் இப்ப கிளிக் பண்றேன் பாருங்க. ஆ. அதுல அப்லோட் ஃபைல்ன்னு குடுக்கணும். ம், குடுத்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாரி சிஸ்டம்ல இருக்கறனால காட்டுது. இப்போ ம். WhatsApp இமேஜ்ல நான் இத அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் காட்டுது. இத நான் கிளிக் பண்ணேன்னா, எனக்கு இந்த இடத்துல காமிச்சுரும். இந்த மாதிரி. யார் ஃபோட்டோ வேணா போட்டுக்கலாம். யார் அங்கேருந்து. ஃபோட்டோ வேணாலும். இந்த ஆ, ஃபோட்டோவ நான் இப்ப கிளிக் ஆ. பண்ணேன்னா, எனக்கு இங்க வந்துரும். ஓகே, ஓகே. சோ, நான் அந்த சரி. ஃபோட்டோவ தூக்கி மேல வச்சுக்கலாம். எனக்கு எந்த பொசிஷன்ஸ்ல வேணுமோ, அங்க நான் வச்சுக்கலாம். ஓகே. அதாவது அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம கேலரி இருக்கிற ஃபைல அப்லோட் பண்றோம். ஆமா. இப்போ அவ்வளவுதான். ஆமா. ஆக்சுவலா நமக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ, அத வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இன்கேஸ் அவன் குடுக்குறதே இந்த மாரின்னா, இந்த மாரி போஸ்டர்ஸா நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு கரெக்ட். ஏதாவது ஃபோட்டோஸ் வேணும், நம்ம ஃபோட்டோ வச்சு குடுக்கணும் அப்டின்னா, நம்ம அந்த மாரி கேலரிலேருந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோஸ் ம். ஏதாவது வேணும்னாலும் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாருங்க ஓகே. வீடியோஸ் தான் இருக்கு. இந்த மாரி வீடியோஸ் ஏதாவது வேணும்னா கூட நீங்க இதுல அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஒரு இதுல பண்றேன் பாருங்க. இந்த வீடியோ எனக்கு வேணும்பா. இப்ப இந்த மாரி வீடியோஸ் வேணும்னாலும் நான் இதுல அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் கேன்வால இந்த மாரி நெறைய இருக்கு. சோ இத நான் இப்ப குடுத்துட்டேன் இல்லையா? இத எப்படி நான் இப்ப சேவ் பண்றதுன்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. கரெக்ட் கரெக்ட் இப்ப கரெக்ட். இத நான் அதுதான் எப்படி முக்கியம். சேவ் பண்றது? ம். மேல ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இந்த சைடுல. ஆ, நான் அத கிளிக் பண்ணியிருக்கேன். இப்ப நான் அத கிளிக் பண்ண போறேன். ஆ. டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட குடுத்துட்டு, இப்ப இதுல வந்து மேல ஃபைல் டைப்ன்னு கேக்குது பாருங்க. பிஎன்ஜி, ஜேபிஜி 2மே வந்து இமேஜா எடுத்துக்கிறது தான். உங்களுக்கு இது இமேஜா வேணுமா? ஃபோட்டோவா வேணுமா? இல்ல பிடிஎஃப்பா வேணுமா? இல்ல வீடியோவா வேணுமா? இல்ல ஜிஃப் மாரி லைக் அந்த ஜிஃப்னா நம்ம அனுப்பும்போது அது ரியாக்ட் பண்ணும் இல்லையா? ம். அந்த மாதிரி ஆமாமா. வேணுமான்னு கேட்கும். சோ இப்ப ம். எனக்கு வந்து பிஎன்ஜி இமேஜான்னு நான் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இப்ப வந்து மொத்தம் 4 பேஜ் இருக்கு. நம்ம 4 பேஜுக்கு பண்ணியிருக்கோம். 4 பேஜுமே இங்க காட்டும். 4 பேஜ்ல நமக்கு எந்த பேஜ் வேணும்னு காட்டும். எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல 4மே வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த செகண்ட் பேஜ் வேணும். சோ நான் மத்த எல்லாத்தையும் இன்டூ பண்ணிட்டு இந்த செகண்ட் பேஜ மட்டும் குடுத்துட்டு, டன் குடுத்துட்டு, டவுன்லோட் குடுத்தேன்னா, டவுன்லோட் ஆகும் பாருங்க இப்போ. டவுன்லோட் யுவர் டிவைஸ். டவுன்லோட் மை டிவைஸ்ன்னு காட்டுதா? சோ இத நான் இப்ப கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணனா, எனக்கு அந்த பிக்சர் டவுன்லோட் ஆயிடும். தெரியுதா உங்களுக்கு அது? தெரியாது. ஒரு நிமிஷம். ஏன்னா நான் அந்த ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணல. அதனால உங்களுக்கு அது தெரியாது. காட்டாதா? இதுதான். இது. சோ இந்த மாரி ஓப்பன் ஆயிடும். இப்ப தெரியுதா ஸ்கிரீனு?
ம். அத சேவ் ஆ, பண்ணதோட ஆ. இமேஜ் இது. ம். சேவ் பண்ணோட இமேஜ் வந்து எனக்கு இப்படி ஓப்பன் ஆயிடும். இது மாரி உங்க ஃபோன்ல ஓப்பன் ஆயிடும். வேற ஏதாவது எடிட் பண்ணணும்னாலும் திரும்ப நான் அங்கேயே போயிட்டு அது அப்படியே தான் இருக்கும். சோ அதுல நான் எடிட் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற மாதிரி ஏதாவது பண்ணலாமா? இதுதான் வந்து பர்த்டே. இப்ப ஆனிவர்சரினா ஆனிவர்சரி, ஃபோட்டோஸ் வேணுனா நம்ம வச்சுக்கலாம். இன் கேஸ் எனக்கு ஏதாவது டிரா பண்ணணும்னா கூட, இதோ டிரான்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. ஸோ அத கிளிக் பண்ணி, இந்த 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 மார்க்கரையோ, இல்ல இந்த மார்க்கரையோ நான் தொட்டுட்டு, இத எடுத்து நான் டிரா பண்ணா கூட எனக்கு டிரா ஆகும். ஓகே, ஓகே. இட்ஸ் ஆ. அ பெயிண்ட் மாரி. நம்ம சின்ன பிள்ளையில யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பெயிண்ட்ட போர் ம். அடிக்குதுன்னா கூட நம்ம இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஆ. ஸோ எனக்கு வேற கலர்ஸ் வேணும்னா கூட நான் கலர் பேலட்ல இப்ப பிங்க் வேணும் எனக்கு பிங்க் தொட்டு நான் பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்றேன். புரியுதா? இது ம். ம். எனக்கு அது ஏதாவது டவுட்ஸ் இருக்கு. இப்ப எனக்கு இந்த பேஜ் வேணாம்ப்பா கிறுக்கிட்டேன் அப்டின்னா டெலீட் இருக்கு. டெலீட் ஆப்ஷன் குடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். ம். இந்த பேஜ் வேணாம்ப்பா டெலீட். டெலீட் ஆப்ஷன்ஸ் குடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பேர் ஃபோட்டோ இருக்கு. 1 தான் வேணும். அதுலன்னா அந்த ஃபோட்டோவ எப்படி எடுத்து வைக்க? ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து நிக்கிறா ஒரு ஃபோட்டோ. ஒருத்தர் ஃபோட்டோ வேணும்னா எப்படி எடுக்கிறது? அதோ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க மேம். இப்ப ஃபார் ம். எக்ஸாம்பிள் வந்து இதுல வந்து 2 பேர் இருக்காங்க இல்லையா? ம். ஆ, இந்த பாக்ஸ் கிளிக் ஆகுது இல்லையா? ஆ. இத அப்படியே நான் அப்படி நகர்த்துனேன்னா இந்த பொண்ணு மட்டும் தான் இப்ப ஓ. நிப்பா. இத அப்படியே நகர்த்துனேன்னா இந்த பொண்ணு மட்டும் தான் நிப்பாங்க. பண்ணிட்டேன் ஓகே. இல்லையா? வெளில ஆ. போய் குடுத்துறணும். இப்ப வந்து இத எனக்கு ஜூம் பண்ணணும்னா, அதோ இந்த இடத்த புடிச்சு இப்படி ட்ராக் பண்ணனா இது ஜூம் ஆகும். அதாவது 2 பேர் நின்னதுல ஒருத்தர மாத்திரம் எடுத்துட்டு இருக்கோம். அப்ப அது வந்து கட் பண்ண மாரி இருக்காது. ஒரு நேச்சுரலா இருக்குமா பாக்க? ஒரு இப்ப பாருங்க மேம் இந்த இந்த ம். ம். இத மட்டும் நான் கட் பண்றேன். பிகாஸ் ஆ. அவங்க அந்த ஃபோட்டோல இருப்பாங்க. பட் நான் அத கட் பண்றேன். கட் பண்ணிட்டு ம். ம். சோ இதுவுமே உங்களுக்கு சரியா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க திரும்ப ம். அகைன் நான் இப்ப வேற ஒரு எலிமெண்ட்ஸ்க்கு போயிட்டு, ம். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கு. நான் இந்த மாரி ஃப்ரேம்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் ம். பண்ணதுக்கு அப்புறம் அகைன் அப்லோட்ஸ்குள்ள போயிட்டு, இப்ப நான் அந்த ஃபோட்டோவே எடுத்து வைக்கிறேன். மேமோட ஃபோட்டோவே வச்சு நாங்க காட்டுறோம். சோ இது இல்ல, நம்ம இல்ல. திரும்ப எனக்கு ஒண்ணே சொல்லு. இது மட்டும் லைக் எனி அதர் கிராப்பிங் இல்லையா? இல்ல ஆ, நான் என்ன கேட்கிறேன்னாக்க, ஒருத்தர் ம். ஷோல்டர போய் ஷோல்டர்ல வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ. கிராப்பிங்ல வந்து அந்த ஷோல்டர் பண்ண முடியாது. அந்த அவங்க கைய ரிமூவ் பண்ண முடியுமா இதுல? கைய ரிமூவ் பண்ற மாதிரியா சார்? அதுல ஏதாவது இது கலரிங்கோ தெரியல எனக்கு. தட்ஸ் வாட் ஐ டோன்ட் நோ. அது வந்து நான் அடுத்தடுத்த செஷன்ல பண்ணலாம் சார் அந்த மாதிரி. ஆக்சுவலா நீங்க அந்த கைய மட்டும் ரிமூவ் பண்ண முடியுமா? அத கட் பண்ண முடியுமான்ற மாரி கேட்கிறீங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போகும். அது அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நாங்க எடுத்து காட்டுறோம். ஓகே. அதான் ஷோல்டர்ல போட்டுன்னு இருக்காங்க. ஆ, எனக்கு என்னோட அந்த போட்டோ பிடிச்சிருக்கு. அவர் வேண்டாம். அவர் ம். ஷோல்டர்ல போட்டதும் தெரியக்கூடாது. ஆ. அதுக்காக தான் கேட்கறாரு. இப்ப நாங்க இந்த ஃபோட்டோ பண்றோம் பாருங்க. அத ட்ராக் பண்ணி இப்ப இதுல 3 ஃபேஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நாங்க இப்ப ட்ராக் பண்றோம். அதுக்கு எந்த போவ? எதுல போவ? இதோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆ. திரும்ப அதே மாரி தான் மேம். அப்லோட்ஸ்குள்ள போயிட்டு நமக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அத எடுத்துக்க போறோம். ஆ. இந்த ஃபோட்டோவ நம்ம டபுள் கிளிக் பண்ண போறோம். ஆ. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் திரும்ப சொல்றேன். எலிமெண்ட்ஸ்குள்ள போயிட்டு ஒரு ஃப்ரேம் கிளிக் பண்ணிக்கிறேன். ம். ஒரு எம்ப்டி பேஜ் எடுத்துக்கிறேன். எலிமெண்ட்ஸ ம். கிளிக் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு ம். ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி எனக்கு ஒரு ஓகே. ஃப்ரேம் வருது. ம். இப்ப ஆ. அப்லோட்ஸ்குள்ள போறேன். எனக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ நான் ஆல்ரெடியே ம். டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோ ஏதாவது ஒண்ணு வேணும். ம். ம். சோ இந்த மாரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ம். இத நான் டபுள் கிளிக் பண்ணணும். ஆ. அந்த ஃபோட்டோவ டபுள் கிளிக் இல்ல டபுள் டேப் பண்ணனா இந்த மாதிரி எனக்கு காட்டும். இந்த மாரி ஃப்ரீ ம். ஃபார்ம் 1.1 அப்டின்ட்டு. சோ ம். அந்த ஃபோட்டோ மட்டும் நான் ஜூம் பண்றேன். அவங்க ம். சாவித்ரி மேம் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் ஜூம் பண்றேன். இப்ப ஆ. வந்து அந்த குழந்தை அங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆ. இப்ப ஓகே. நார்மலா அவங்க மட்டும் இருக்கிற மாரி தானே தெரியும். சோ அந்த ஆ. மாரி ஃபோட்டோவ நான் ஜூம் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப இத ம். வச்சுட்டு இதுல எனக்கு ஏதாவது வேற குவாட்ஸ் வேணும்னா நான் ஆட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பொம்மை வேணும்னா நான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு இந்த பலூன்ஸ் வேணுமா? ம். சோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ம். ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? இல்ல இல்ல. இல்ல நான் ஆ. பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆ. நீங்க ஓகே, சொல்றது ஓகே சார். நீங்க கான்செப்ட் புரிஞ்சுடுச்சு.
பிராக்டிஸ் பண்ணணும். applications. பண்ணி பார்த்து தான் நம்ம இது வச்சா தான் நமக்கு தெரியும். இல்ல கான்செப்ட் புரிஞ்சுடுத்து. ஓகே அது சார். ஏன்னா இதுல வந்து சின்னதா ஸ்கிரீன் இருக்கா பாதி இது நீ சொல்றதான் கேட்கிறோமே தவிர ஸ்கிரீனை பார்க்க இது மாட்டாங்க. வீடியோவும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். இது வீடியோ இல்லாம உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். நம்ம அனுப்பிவிடமா? Okay. இதுல வேற இது வீடியோ மாதிரியே எனக்கு நம்ம வீடியோ நிறைய எனக்கு வீடியோ வேணும். கரெக்ட் வீடியோ அனுப்புறேன். ஓகே ஷியோர் சார், ஷியோர். இப்ப இதுலயே நம்ம நிறைய பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒண்ணு நம்ம பார்க்கலாம் சார். சீரிஸ் மாதிரி பார்க்கலாம். இப்ப போட்டோஸ் ஓகே எனக்கு 2 போட்டோஸ் மட்டும் வேணும்னா அந்த போட்டோஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு போட்டோ, இதுல ஒரு போட்டோ வச்சு. ஓ கட் பண்ணி ஃபார் ஜாயின் எக்ஸாம்பிள் ஆமா. பண்ணி இப்ப இதுல வந்து நான் இதுல தேவராஜன் மேம் போட்டோ வைக்கிறேன். இன்னொன்னுத்துல 2 போட்டோ ஆட் ஆயிருக்குங்க. இத நான் எடுத்து நான் இல்ல இல்ல வைக்கும்போது ஓவர் ரைட் பண்றோமா இல்ல அதை delete பண்ணிட்டு இன்சர்ட் பண்றோமா? எப்படி வேணுமோ கட் பண்ணி பண்ணிக்கலாம் சார். ரெண்டுமே. இப்ப இந்த இமேஜ நான் டெலீட் குடுத்துறேன். இங்க நார்மலா எதுவுமே இல்ல. இந்த வந்து நீங்க Frame ஏதாவது ஒரு correct. போட்டோ வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆ. சோ இதுல வந்து நான் இந்த ஃப்ளவர் போட்டோ எடுத்து நார்மலா வைக்கிறேன். அது அப்படியே போய் ஆப்ட் ஆயிடும். இல்லனா இந்த போட்டோ அப்படியே எடுத்துட்டு வந்து நான் ட்ராக் பண்ணியும் வச்சுக்கலாம். சரி நாளைல இருந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கணும். இது நம்ம Training. பீஸ் இது மாதிரி இல்ல நிறைய நீங்க யூஸ் பண்ணலனா உங்களுக்கு புரியாது நமக்கு. He has been using it extensively. அதான் குயிக்கா ஃப்ளோலாம் வருது. கண்டிப்பா நம்ம சார். யூஸ் யூஸ் பண்ணீங்க பண்ணிட்டோம். அது ஆமா சார். நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா Time உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஐடியா கிடைக்கும். இப்ப இதுக்கு ஒரு சாங்ஸ் போட்டு வைக்கணும் அப்படின்னா நான் சும்மா ஒரு சாங்ஸ் மாதிரி போடுறேன். இப்ப இந்த சாங் கிளிக் பண்ணி இதுல ஒரு சாங்ஸ் கூட போட்டு நான் வச்சிருக்கேன். இப்ப இந்த சாங் சாங்ஸ் வந்து அப்ளிகேஷன் இருக்கா? இது மாதிரி Facebook இது மாதிரி எங்க போகணுமா சாங்ஸுக்கு? ஆமா மேம். அதுக்கும் அப்லோட் தான் மேம். ஓ Facebook மாதிரி கிடையாது. ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? அந்த சாங் தான் நான் ஒன்னு எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப மேல இருக்கு. இப்ப எனக்கு வந்து பின்னாடில போட்டோ இருக்கு அப்படின்னா இந்த இத கிளிக் பண்ணி இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல? இத கிளிக் பண்ணி 0 ஆக்கிட்டேன்னா எனக்கு போய்டும். இப்ப இவங்க இந்த போட்டோல இந்த பாட்டு ஓடும். பாட்டு வரும். ஓகே இன்னொன்னு Facebook மாதிரி அதிலே போய் சர்ச் பண்ணி போகாது. புரியல சார். Facebookல அது மாதிரி சர்ச் பண்ணி போகும் இல்லையா உங்களுக்கு அது? ஸ்டோரிஸ்ல Facebook ஸ்டோரியில பார்க்கிறதுக்கு you can choose அது a songs மாதிரி இல்ல சார். அந்த மாதிரி அதே மாதிரி சர்ச்சிங் இல்ல. ஆப்ஷன்ஸ் கிடையாது. நம்ம டவுன்லோட் பண்ணி இதுல யூஸ் பண்ணிக்கணும். இல்ல நம்ம கேலரியில நம்ம பாட்டு நார்மலா வச்சிருக்கிறதுல இதுல நம்ம எடுத்துக்கலாம். Facebook ஸ்டோரிஸ்ல நம்ம போறோம்னு ஆமா அது மாதிரி கிடையாது. அது வந்து Instagram, Facebook ஸ்டோரிஸ் மட்டும் தான் போட முடியும். ஸ்டோரிஸ் மட்டும் தான் பண்ண முடியும். கரெக்ட். ஆமா. இது மாதிரி பண்ண முடியாது. இத நம்ம சேவ் பண்ணி கேலரியில வச்சுக்கலாம். நம்ம யாருக்கு வேணுமோ நம்ம அத அனுப்பிக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல ஒண்ணா பார்க்கலாம் சார். ஓகேங்களா? சரி. இப்ப இந்த செஷன் பிடிச்சிருந்ததா உங்க எல்லாருக்கும்? அதாவது பிடிச்சிருது நல்லா இருந்தது. யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட எஃபெக்ட் பார்த்தாதான் தெரியும். தெரியும். கண்டிப்பா சார். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். நாங்க கிளியர் பண்றோம். சரி நான் பண்ணி ஜெயா பார்த்துட்டு நான் மேம் feedback மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஏதாவது பேசணும்னா. பிராக்டிஸ் பண்ணாதான் தெரியும். 1 2 பண்ணி பண்ணி பார்த்தேன். பாருங்க. நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு பிரசன்டேஷன் முதற்கொண்டு இதுல நம்ம பண்ணிக்கலாம்ல. பிரசன்டேஷன் அடிச்சிட்டோம். எந்த மாதிரி பிரசன்டேஷன் வேணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். வீடியோ Canva. பர்த்டே ஓகே. வீடியோஸ், ஆமா Canva நான் ஆனிவர்சரி பண்றேன். வீடியோஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். WhatsApp டிபி, Instagram ஓகே டிபி. பார்த்துட்டு சொல்றேன். ஓகே ஓகே கொஞ்சம் ஓகே உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் குரூப்ல போட்டுருங்க. நாளைக்கு மதர்ஸ் டே செலிப்ரேஷன் ஒன்னு இருக்கு மேம். சோ எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க. உங்களோட அப்பா போட்டோ, அம்மாவோட போட்டோ மட்டும் கொஞ்சம் எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. சோ மறக்காம மதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. 11 மணிக்கு மேம் நாளைக்கு வந்து அந்த எபிசோட். ஆக்சுவலா வந்து 12th அன்னைக்கு அது வந்து வீக்கெண்ட் வருதுங்கறனால நம்ம நாளைக்கு பண்றோம். ப்ரீவியஸா பண்றோம். அதனால எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. டீம் கலர் Dress சொல்லலாம்னு இருக்கோம் மேம். அந்த Dress போட்டுட்டு வந்துருங்க. சரி ரைட். என்ன கலர்? இன்னும் செலக்ட் பண்ணல. நாங்க நைட் குரூப்ல போட்டு விட்டுறோம். ஓகேமா தேங்க் யூ. நான் கொஞ்சம் கிளம்பணும். ஓகே ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம். ஃபீட்பேக் குரூப்ல போட்டுருங்க மேம். தேங்க் யூ. A wonderful day to all of you. Thank you மேம்.